இது எபிரேயாக்கியோன் யார் என்று சொல்லி இன்னும் கூட தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற இந்த நிருபங்கள்ல எபிரேயாக்கியோன் யார் என்று சொல்லி கூட ஒரு இவர்தான் அப்படின்றத நாம் அவருடைய எழுத்தினுடைய அந்த சாயலில் உணர்ந்து கொள்ளலாம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்க கூடும் என்று ஒருவர் இருக்கலாம். பரவாயில்ல, யார் எழுதினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் இதற்குள்ளே இருக்கிறது. அதுல கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவருடைய மரணம் எதை குறிக்கிறது, அவருடைய அன்பு என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாய் 11 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது போல அது விசுவாசி குறித்து ரொம்ப ஆழமாய் பேசப்படுகிற ஒரு ஆழமான அதிகாரமாய் உங்களோட கூட அநேக வாரங்கள் அதில் செலவிட்டேன். அதுல முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, விசுவாசமானது காணப்படுகிற நம்புற ஒரு காரியம், அதே மாதிரி காணவே முடியாது, அதுதான் விசுவாசமா இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தை நம்ம ஒரு வடிவத்தில் இன்னைக்கு ஒரு பொருளை பார்த்து இதுதான் அந்த பொருள்னு சொல்லுவோம், இது சேர் அப்படின்னு சொல்ல முடியும், இல்ல அந்த பர்டிகுலர் பையன் போறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏன்னா அது நமக்கு தெரியும். விசுவாசம் அப்படி இல்லை, நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் நம்புகிறேன் அதை கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறது தான் விசுவாசமா இருக்கிறது. ஆமென் ஆமென். அதான் சொன்னேன், என் தேவன் எனக்காக எப்படி வேணா செய்வார், யாரை கொண்டு செய்வார், யாரை கொண்டு வேணா செய்வார், இப்படி எப்படி சாத்தியமே இல்லையே செய்வார், அதுதான் விசுவாசமா இருக்கிறது. ஆமென். கடந்த மாதங்களில் உங்களோடு கூட யோபை குறித்து பேசினேன். யோபுக்கு எல்லாம் பறிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எல்லா அந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களோடு கூட யோபை குறித்து பேசினேன். யோபு தன்னுடைய சூழ்நிலையில எல்லாம் கையை விட்டு போனாலும் அவர் சொல்றாரு, எல்லாம் போவோம், ஆனா என்னிடத்துல வாக்கு பண்ணின ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், அவர் மாத்திரம் போகவே இல்லை. என்ன இவ்வளவுதான் சத்தம், அவ்வளவுதான் உங்களுக்கு, உங்க கூட அப்படிதான் இருக்காரு ஆண்டவர், அப்படிதான் நம்புறீங்களா? வாக்கு பண்ண ஆண்டவரே போக மாட்டேன். இந்த ஊழியத்தில் கூட அப்படியே ஒரு சிலராக போயிட்டே இருக்கிறாங்க, பரவாயில்ல. சபையில் கூட ஒரு சிலர் போகலாம், இல்லை இந்த மாதிரி சரி எதிர்பார்க்கிற ஆராதனைகளே சிலர் குறைஞ்சிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் போக மாட்டார், அழைச்ச தேவன் இங்கே தான் இருக்கிறார், அவர் போக மாட்டார். இதுதான் ஆண்டவர் எனக்கு டைம் அண்ட் அகேன் God is confirming that I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். because I am not a God that will ditch like a man. மனுஷன் ஒரு மனுஷனை கைவிடுகிறத போல கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நல்லா சத்தமா சொல்லுங்க. நம்பினீங்கன்னா ஆமா, அல்லேலியா போட்டு அல்லேலியா கூடனே நம்ம பேர் வந்துச்சு, ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லுங்க. அதனால எனக்கு இந்த ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ் எல்லாம் பேசினா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, preach it pastor, come on, you are saying the word with that authority, come on, go ahead அப்படின்னு. அவன் அது நம்ம ஆமேன் ஆமேன் சொல்லி பழகிடும். அவன் என்ன சொல்றான், ஆமா பாஸ்டர் அதை சொல்லுங்க, அதுதான் உண்மை, அதுதான் நான் ஏத்துக்கிறேன், அதுதான் சத்தியம், இந்த வார்த்தை உண்மையா பேசுங்கன்னு. அப்படிதான் அந்த அப்படிப்பட்ட ஆராதனைகள் ரொம்ப ஒன்றும் வல்லமையா இருக்கும். அல்லேலுயா, நமக்கு அல்லேலியா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ரொம்ப பாஸ்டர் சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டு ஒரு அல்லேலுயா ஆமாம் கூட போட மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு சபைகளுக்குள்ள உண்மையா உங்களுக்குள்ள அதுதான் நம்புனீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே சொல்லுங்க, ஆமா அதுதான் உண்மை, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் என்னை விட்டுட்டு போகவே இல்லை. இப்படி 12 அதிகாரத்துல கூட விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவர் ஆக்கிய அவர் மேலேயே என் ஃபோக்கஸ், என் அட்டென்ஷன் எல்லாம் ஆண்டவர் போல அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு ஓடிட்டே இருப்பேன். என் லக் எல்லாம் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், நான் எந்த பக்கம் போனாலும் ஆண்டவர் என் பட்சத்துல தான் இருக்கிறார்னு சொல்லி அவரையே என்ன பண்ணுவேன், நான் சார்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவுமே மாட்டார். அல்லேலூயா. அதை கோட்டுக்குள்ள போட்டுருங்கன்னா சாத்தியம்ல கோட்டுக்குள்ள என்ன உங்களுக்குலாம் இதில் கொஞ்சம் வேடிக்கை கூட இருக்க சொல்லிடுறேன். இந்த இந்தியாஸ் வந்து கோட்டுக்குள்ள போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. இது மாதிரி போடும்போது அப்பப்போ நம்ம வேற நின்று பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது, அப்படியே ஃபிக்ஸாகவே பேச மாட்டேன், நான் கொஞ்சம் ஆடிக்கிடி பேசுவேன். அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டேன், தேவைப்படும் எடுத்து சொருவி பாடிடுறேன். இப்போ என் கூட சத்தியத்தை கேளுங்க. என்ன தெரியுமா, என்னை விட்டு அவர் விலக மாட்டார், என்னை விட்டு என் நோக்கம்லாம் அவர் தான். I mean, never get distracted by things that are happening in your life. உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் சம்பவங்கள் பக்கத்துல அது பட்சத்துல திரும்பாதீங்க. கர்த்தர் மேலேயே உன் கண் இருக்கும் என்றால் நீ நேரா போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இது திசை திருப்பிட்டு கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலைகளை நம்ம மாற்றிவிடும். நான் ஏனோ என்னுடைய ஆவியில உங்களிடத்துல சொல்லணும்னு தேவைப்படுறேன். இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் அப்படிதான் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் கடந்த வாரத்தில் ஜெபிச்சிருப்பீங்க, ஹைதராபாத் ராஜமுந்திரியில. எனக்கு அவரை கொஞ்சம் நேரடியாக பார்க்கல, ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு 2-3 முறை அவரோடு கூட பேசினேன். ஹைதராபாத்லாம் போகும்போது பிரவீன் படுகலா அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், ஆமேன், அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை மர்டர் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது, நிரூபிக்கப்பட இன்னும் கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த சிஎம்மும் சரி, ஆந்திர பிரதேசனுடைய சிஎம் மற்றவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனைவி எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மனைவி பிள்ளைகள் அவர் சொன்னாங்க, அவருடைய சாட்சி என்னை உண்மையாகவே தொட்டுச்சு. உண்மைதான், எங்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு, என் தகப்பனார்
இப்படி நல்ல ஒரு ஊழியக்கார், நல்ல ஒரு போதிக்கிறவர், நல்ல டீச் பண்றவர், நிறைய கல்லூரிகள், வேதாம கல்லூரிகளில் நல்ல டீச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆழமான ஞானம் படைத்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் எந்த காரணம் என்று இன்னும் கூட அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. சில எதிரிகள், சில பிடிக்காதவங்க அவரை கொன்னுட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? ஆமேன், என் தகப்பனார் போயிட்டார், ஆண்டவர் இன்னும் போல, ஆண்டவர் எங்க கூட தான் இருக்கிறார். என் தகப்பனார் போயிட்டார், ஆனா எங்க போயிருக்காரு? ஆண்டர் கிட்ட போயிட்டாரு. இப்ப ஆண்டர் எங்க கூட இருக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிற ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி தான் முடிப்போம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு சம்பவமே முழு குடும்பத்தையும் அசைச்சு அப்படி திருப்பிடலாம். என்ன கர்த்தருக்கு சேவை செஞ்சு நான் ஆண்டருக்கு வைரக்க முழு சேர்ந்து எங்க அப்பா என்ன பெருசா சாதிச்சார், நான் ஏன் போய் நீ அந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நேரா இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட் பக்கம் போயிடலாம். ஆனா எபிரேயாக்கியோன்னு சொல்றாரு, என் கண்ணு கர்த்தரையே பார்த்துட்டு இருக்குது, எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் அவரையே, my eyes are fixed upon Jesus, என் கண்கள் கர்த்தர் மேலேயே நோக்கமாயிருக்கிறது. என் நோக்கம் அவரா இருக்கிறதுனால எவ்வளவுதான் இந்த பக்கம் அந்த பக்கம் காரியம் நடந்தாலும் என் கண் அவரையே பார்த்து நேர்வழியாய் போய் கொண்டிருக்கு. எத்தனை பேர் சொல்லி அறிக்கையிடுவீங்க? சார், உங்க வியாதியா இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலை இருந்தாலும், நம்ம தொடர்ந்து ஆராதனைக்கு வரும்போது ஒரு சலிப்பு நமக்குள்ள வந்துரும். ஏன் தெரியுமா? சில காரியங்கள் நடக்காது. நேரடியா சொல்றேன், என்ன பண்ணாதுங்க, ரொம்ப தேடுறவங்களுக்கு சில நேரத்துல சீக்கிரமா காரியம் நடக்காது. உடனே அடுத்தது பிசாசு உடனே நடுவில் அப்படியே குவாய்ட்டா வருவார். அன்னைக்கு எங்க தோட்டத்துல வந்தா தெரியுமா, அப்படி இப்படி நழுவி வந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள குவாய்ட்டா வருவார். என்ன நீ ஜோம் பண்ற, பெருசா சாஸ்தியா 44 ஜாபத்துக்கு போற, அதுக்கு போற, இதுக்கு போற, என்னென்னமோ பண்ணி பாக்குற, உனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீ ஏன் அதை பண்ற? யோபுட மனைவி வந்து சொல்றாங்க, நீ என்னத்த பெருசா சாதிச்சிட்ட, எதுக்கு இந்த கடவுள் உனக்கு, அவருக்காக வைராக்கியமா இருந்தா என்னத்த பெருசா கண்டுட்ட? அந்த மாதிரி சொல்லிச்சு அவரை தூக்கி போட்டு உன் வேலையை பார்த்துட்டு அட்லீஸ்ட் நீ செத்துனா போ அப்படின்ற மாதிரி. நிறைய நேரங்களில் நம்ம திசை திருப்புகிறதுக்கு அநேக காரியங்கள் ஏவப்பட்டு கொண்டே இருக்கும். அதை தான் 12ஆம் அதிகாரங்களில் அநேக இடங்களில் இந்த எபிரேயாக்கியோன் சொல்லுகிறதை உங்களுக்கு விளக்கி காட்டினேன். அல்லேலூயா. அதனால தான் கடைசியா 129ஆம் வாரம் பேசுறேன், my faith has to be firm, it has to be like a firm foundation அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. என் விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? அசைக்க கூடாதபடிக்கு நிலையாய் இருக்கிற ஒரு விசுவாசமா இருந்தால் கர்த்தர் எதை தெரியுமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு? என்கிட்ட இருக்கிற வரத்தை காட்டிலும் என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். Hallelujah. Today we think that God will appreciate all those gifts that I have. வரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்துல அவருக்காக யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் வரங்களை தர்றாரு. ஆனா எனக்குள்ள கர்த்தர் கடைசி நாட்களிலோ கர்த்தர் வந்து நியாயம் தீர்த்து பார்க்கும்போது எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா தான் கர்த்தர் பார்ப்பா தவிர வரங்கள் இருக்கிறதா, தாளந்துக்குதா, திறமைக்குதா கர்த்தர் பார்க்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது சார்? புரியணும் சார், புரியணும் சிஸ்டர், இன்னைக்கு காலில் புரியணும். என்ன தெரியுமா, நம்ம நினச்சிக்கிறோம் இதெல்லாம் வச்சு பாட்டு பாடுறத வச்சு கீபோர்டு வாசி அதை பண்ணுறத வச்சுலாம், ஓ இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ், அதில் எவ்வளோ, இதில் எவ்வளோ. இன்னைக்கு ஊழியம் கூட அப்படி தான் திசை திருப்பி ஓடிட்டே இருக்குது. எனக்கு கேள்வியெல்லாம் எவ்வளோ கத்தரை நான் நம்பிட்டு இருக்கிறேன். சில காரியம் நடக்கவே மாட்டேன் தான் போராட்டு இருக்கிறோம். 9 மாசமா போராடுறோம் அந்த இடத்துக்கு, 10 மாசமா ஆகுது. ஷாக் பண்ணுறதுக்கு நேற்றுக்கு நான் அப்போ தான் இன்னொரு மீட்டிங்க்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசும்படிக்கு இன்னொரு இடத்துக்கு நான் போக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை அது கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு அது சொல்றாங்க, இல்லை அது வேற யாரும் வாங்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நியூஸே வந்துச்சு காதுக்கு. எனக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், என்னடா அது எப்படி நான் தெரியாம நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணதான் ஒரு ஷேக்கிங் தான் அப்படியே மண்டையில ஓடிட்டே இருக்குது. அங்க போய் என்னத்த நான் பிரசங்கம் பண்றது? நான் சொல்ல அங்க போய் சொன்னேன், நீ கர்த்தரிடத்துல வைராக்கியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. என் பிரசங்கம் மாறவே கூடாது. என்ன தெரியுமா, கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க சார்? நீங்க கேட்குறீங்களா? உங்களுக்கு செய்வார். நீங்க கேட்டே இருக்கிறீங்களா? 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. லூக்கால 18:1 நான் வாசிக்கிறேன். டக்குன்னு அந்த மனசுல எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. வாசிங்களா யாரும் ஒருத்தர் டக்குன்னு 18 லூக்கா 18:1 அவ்வளோ நேரம் தேடுறீங்க. அதான் உங்களை எல்லாரும் இந்த பிராக்டிஸ்ல விட்டுட்டேன். வாசிங்கம்மா, சதமா வாசிங்க. சோர்ந்து போகாமல், சோர்ந்து போயிடாதீங்க. உங்க விசுவாசத்துல என்ன பண்றாதீங்க? never give up. That's what I said. Ask, be firm, never give up and remain in prayer. Hallelujah. அதுதான் நேற்று கூட அவங்க ஜெபம் பண்றாங்க. 40 நாள் அங்கே ஜெபம் நடந்தது. அதில் விசேஷமா வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ரிவைவ் பண்ணோம். அதே மெயினாக கொஞ்சம் ஆட்கள் எக்ஸ்ட்ரா வருவாங்கன்றதுக்காக கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்டு அவங்க சொல்லும்போது அதுதான் சொன்னேன், எப்பா கேட்கறத நிறுத்திடாதீங்க, கேட்டுட்டே இருங்க. கேட்கறது நம்முடைய உரிமை. சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆள் எழும்பி வந்து நீ ஜெபம் பண்ணாம வாய் மேல எதை வச்சு அடைச்சாலும் சொல்லு, நான் நிறுத்த மாட்டேன். நான் கேட்கறத கேட்டுட்டே தான் இருப்பேன். ஏன்னா கேட்கறது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். ஆஸ்கிங் இஸ் யுவர் அத்தாரிட்டி. கேட்கறது என்னுடைய உரிமை. அதை எவனும் நிறுத்த முடியாது. கர்த்தர் என் தகப்பன், என் அப்பா எனக்காக செய்கிற இடத்துல நான் கேட்கிறேன், அவர் செய்யாமல் இருப்பாரோ?
அல்லேலூயா. அதான் பாடணும் இல்லையா, என் தேவன் எனக்காய். அவர் கட்டும் போது அதை அந்த மாதிரி பிளேட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும்னு போடுறார். ஏதாகிலும் நீ சொல்லு, என் தேவன் எனக்காக இந்த இடத்தை தருவார், என் தேவன் எனக்காக இந்த காரியத்தை செய்வார், இந்த வரத்தை எனக்குள்ள தருவார், இந்த வீட்டை தருவார், இந்த கடனை அடைப்பார், எனக்காக அவர் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. சரி, இததான் அவர் சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்துல ஒரு 3 அறிவுரைகளை அவர் சொல்றாரு. இதுதான் ஒரு வாரம் ஆரம்பிக்கிற, ஆனா 3 வாரமா ஓடிடுது. ரைட், ஓகே. சோ he was saying, actually என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துல சொல்றாரு, சகோதர சேகம் ஒன்னு சொல்றாரு, remain in your love. சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, remain. ஆமா, ஸ்நேகத்துல என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அறிவுரையை பேசுறாரு. கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, 13ஆம் அதிகாரங்களில அதிகாரம் அது அறிவுரையாக பேசுறார். சொன்னார், ஒரு விசுவாசி உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அநேக நேரங்கள்ல உறவுகளுக்குள்ள கூட என்ன பண்ணுது, சலசலப்பு வந்துட்டே இருக்கும். ஆனா அதுல என்ன பண்ணு, அந்த சகோதர சேகத்தை விட்டுறாத, அதுக்குள்ள நிலைச்சிரு. வசனத்தை துண்டு துண்டா எடுத்து பிரசங்க முடியாது, அதனால தான் முழுசா பேசிட்டு வரேன். 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்க, சீக்வன்ஸ் பாருங்க. விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. அடுத்தது 12ஆம் அதிகாரத்துல உன் கண்கள் அவர் மேலேயே நோக்கமா இருக்கட்டும், எந்த ஒரு கசப்பான வேர் உனக்குள்ள இருந்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொண்டு வந்துட்டு இப்ப சொல்றாரு, சகோதர சிநேகத்தை இழந்துராதீங்க, அதற்குள்ள நிலைச்சிருங்க. அல்லேலூயா. நம்பர் 1, ரிமெயின். சொல்லுங்க, இதுல நிலைச்சிருங்க. ஆமா, அதை இன்னைக்கு அன்னிலேருந்தே அவன் ட்ரை பண்ணிட்டுக்கிறான். சொல்லுங்க, அன்னிலேருந்து என்ன பண்றான், அன்னைக்கே வந்துட்டார், தோட்டத்துக்குள்ள வந்துட்டார். நீங்க என்ன 2 பேரும் ரொம்ப இதுவா இருக்கிறா, கொஞ்சம் கொள்ள வரீங்களா, இன்னைக்கு பாரு உங்களை பிரிச்சு விட்டு பாக்குறேன் அப்படி என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சிநேகத்தை, அந்த நேசத்தை, அந்த அன்பை கெடுக்கணும்னு தான் பிசாசு. ஆனா அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அவர் அன்பின் தேவன். அல்லேலூயா. அன்பின் காரணர் இயேசுவே. அல்லேலூயா. அதனால நீங்க நேசிக்கிற உங்களுடைய உறவுகளுக்கு விரோதமா எந்த ஒரு காரியம் எழும்பியிருந்தாலும் இன்னைக்கு போய் அதை திரும்பி கட்டுங்க, அந்த அன்புல நிலைச்சிருங்கன்னு உங்களை பார்த்து சொல்றேன். எத்தனை பேர் அதுக்காக ஒரு ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆமென் ஆமென் போட்டு போயிடும், ஈஸி, நம்ம பயங்கர ஈஸிங்க, ஆமென் ஆமென். நீங்க சொல்லுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அன்பில நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த அன்புல, லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் லார்ட், ஆண்டவரே இதுல ஆண்டவரே நான் இழந்துராதபடிக்கு, அந்த சிநேகத்தை இழந்துராதபடிக்கு அதிலேயே நிலைச்சிருக்கு. எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஆண்டவரே அன்புக்கு விரோதமா எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த சிநேகத்திலேயே நான் நிலைச்சிருக்க. ஆண்டவரே என் பிள்ளை கிட்ட, என் புருஷன் கிட்ட, என் மனைவி கிட்ட, ஆண்டவரே என் சகோதரன் இடத்துல, என் அயலகத்தின் இடத்துல, to my neighbor, என் கூட வேலை செய்யறவங்க இடத்துல அந்த சிநேகத்திலேயே இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. 2வது அறிவுரை சொல்றாரு, என்னதுங்க, அந்நியரை உபசரிக்க மறந்துடாதீங்க. எனக்கே இல்ல, நாம் போய் எப்படி செய்யறது? அல்லேலூயா. சார் உபசரிக்கிறது அப்படின்றது அதுலயும் நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளே பெருமையா பேசும். தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய அப்படியே நம்மளே சொல்லிக்கிறது. அது கலாச்சாரத்துல இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசத்துல எதிர்பார்க்கிற காரியமா இருக்குது. இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, அந்நியரை உபசரிக்கிறது என்ன பண்ணாதீங்க, மறாதீங்க. அதுல சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம், நேரம் இல்லை எனக்கு, இது குயிக்கா பாஸ் பண்ணி நினைச்சிருந்தேன் பாருங்க சார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சில நேரத்துல உங்களை அறியாமலே என்ன பண்றோம், கர்த்தர் ஒருத்தனை உங்ககிட்ட அனுப்பிச்சிருப்பாரு, அவனை என்ன பண்ணுவீங்க, நீங்க உபசரிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. நம்ம உடனே முதல்ல நம்ம ஏன் உனக்கு கையில நல்லா இருக்குது, நீ போய் செய்ய வேண்டியதானே, ஏப்பா அது நீ ஏன்பா சொல்லணும், உன்னால கொடுக்க முடியல, வாயை மூடினிரு. நம்ம ஆளுங்க அப்படிதான், நம்ம தடுப்பாங்க வேற. என் கூட எல்லாம் சில நேரத்துல வந்தாங்கன்னா, நீ எதுக்கு அவனுக்கு கொடுத்து கெடுக்கிற, நான் என்னத்துக்கு எடுத்துருவான் அவனை, அவன் கெட்டே போயிருக்கிறானே, எனக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு அவன் அவ்வளவு பெருசா கெட்டுற போறான், அந்த 10 ரூபா கொடுக்கறதுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க, அவனை கெடுத்துருவே நீ. என்னதுங்க, ஆனா அது ஒரு வாய்ப்பு. அந்நியனை ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அடிப்பட்டு படுத்துக்கிறான், ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டான், அப்படி தெரியல சம்பவம். ஐயோ அவனை தொட்டு நம்ம எங்கடா ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டி நம்மள போய் எஃப்ஐஆர் போட்டு நம்ம போனோம். இன்னைக்கு அப்படிதான் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம அப்படிதான் ஒருத்தர் போயிட்டாரு. அவர்லாம் டாப் மேன் இன் தி சர்ச், சபையில, ஆமா சொசைட்டில. கட்சியா ஒருத்தன் வரான், அவன் சொல்றான், ஐயோ இப்படி செய்யக்கூடாது, இவனை கூட்டு போய் என்ன பண்ணோம், காயம் கட்டி அவனுக்கு என்ன பண்றான், ஹெல்ப் பண்ணி. உபசரிக்கிறது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் சார். ரிமெம்பர், one God says remain, the second thing God says remember, you got to take care of people that come to you. அல்லேலூயா. யார் தான் கூட இருக்கிறீங்க,
உபசரிக்கிறத விசுவாசினா உபசரி. தயவுசெய்து முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 5 பொட்டலம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, சாப்பாடு இருக்காங்க கொடுத்துட்டு போங்க சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம இதெல்லாம் மறந்துடுறோம் இப்பெல்லாம். ஆமென். உபசரிக்காது. ஏன்னா அப்படி இங்க செய்யும் போது அதுல ரொம்ப அழகா இருக்குது. உபசரிக்கும் போது என்ன பண்றீங்க? ஆமா, தேவ தூதர்களே என்ன பண்றீங்க? உபசரிக்கிற ஒரு வாய்ப்பாய் உங்கள் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. மூணாவது ஒன்று சொல்றாரு பாருங்க. ஒன்னு ரிமெம்பர், சார் ரிமைன், ரிமெம்பர். இன்னொரு மூணாவது ரிமைன் சொல்றேன் சார். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க? கட்டப்பட்டவர்களை போல துக்கிக்கிறவர்களோடு கூட என்ன பண்ணுங்க? கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணுங்கன்றார். அல்லேலூயா. சில எவனா வந்து எவன் செத்தா எவன் அழுதா எனக்கு என்னடா என் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி இருந்துடாதீங்க. சிலர் என்ன பண்றாங்க, சில சூழ்நிலையை சொல்லும் பொழுது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் காதுனா கொடுத்து கேளுங்கயா. நான் விசுவாசி, நான் பெரிய அபிஷேகம் பெற்றுறேன், 5 வருஷம் இருக்கிறேன், இதுதான் அங்கே புத்திமதியாக சொல்கிறேன். நான் சொல்லப்பா, வசனத்தில் கரெக்டாக இந்த சீக்வன்ஸில் இன்னைக்கு இங்கே வருது, அதனால பேசுகிறேன் உங்ககிட்ட. அது இன்னைக்கு தான் பேச வைக்கிறார். கடந்த 3, 4, 5 வாரமாக ட்ரை பண்ணுறேன், எடுத்து வைப்பேன், வேற எதுனா பண்ணுறேன். ஒரு போன வாரம் கடைசியாக பேசும்போது ஆராதனையே பண்ணிட்டேன் 8 மணி வரைக்கும். ஆனால் இன்னைக்கு கத்தர் பேச சொல்கிறாரு. எதை பேச சொல்கிறார்? ஸ்நேகத்தில் பேசு 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 பேசு, வாயை தந்து சொல்லுங்க. ஸ்நேகத்தில் நிலைத்திருங்க. That's important. Then only you can experience the divine love from God. If you want to experience a divine love from God, use the opportunity to love somebody God is showing in your life. கர்த்தருடைய தெய்வீக அன்பை உணர வேண்டும் என்றால் உன்னிடத்துல கர்த்தர் தர்ற அயலான நேசித்து பார். தேவனுடைய தெய்வீக அன்பு உனக்கு புரிய தொடங்கும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும், ஆனா சொல்லிதான் ஆகணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? உபசரிங்க. 10 ரூபா இருந்தா 10 ரூபா கொடுத்துடாதீங்க, பரவாயில்ல. 5 ரூபா செய்யுங்க, 2 ரூபாய்க்கு செய்யுங்க, 1 ரூபாய்க்கு செய்யுங்க. ஏனென்றால் you never know, God brings somebody to test how much you are taking care of somebody. எவ்வளவுக்குள்ள யாரோ ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்க, எவ்வளவுக்குள்ள உபசரிக்கிறீங்க சோதிக்கிறதுக்கே சில இடத்துல கர்த்தர் யாருன்னா கொண்டு வந்து உங்க பக்கத்துல விடுவார். அதை செஞ்சு பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கு. மூணாவது சொல்றாரு, சிறைப்பட்டிருக்கிறவனை அவனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நினைச்சுங்க. அல்லேலூயா. பிரவீன் படுகாலா பாஸ்டர், அவன் குடும்பம் எவனோ சேர்த்தான், எவனையா ராஜமுந்திரி, நான் உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக பார்த்தேன். just so deeply moved by his ministry. ரொம்ப தொடப்பட்டேன். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியம், எவ்வளோ ஜபம் இருக்குமா ஆண்டவரே. ஒரு நாள் உண்மையாக ஜபித்தேன். இவ்வளோ ஜபிச்சிருப்பாரே கர்த்தர். அது எல்லாத்துலையும் இந்த நாட்களில் செய்யணும் ஆண்டவரே. அதே ஊழியத்தில் அந்த பகுதியில் அவர் எதெல்லாம் நின்று கர்த்தர் பேச வச்சாரோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நிரூபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ காரியம் நடக்குது சார். நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன், காமெடி மாதிரி. எத்தனையோ காரியங்கள் அதுக்குள்ள வந்துடுது. நம்மளை எச்சரிக்க மாத்திரல, நாம அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்க அநேக நேரங்கள். அதுக்கு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருது. நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு அதை தட்டி 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 குயிக்கா சக் 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 சக்னு போயிடுறோம். அடிக்கடி இன்னும் கூட நான் தொடப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க வந்தபோது சொன்னார், நான் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நான் படிக்கிறதே எதுக்காக காலைலன்னா ஒவ்வொரு காரியத்தையும் கையை வச்சு ஒவ்வொரு ஹெட்லைன்ஸ் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணி அதுக்கு தான் நியூஸ் பேப்பரை நான் படிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அதான் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறேன். உண்மையாக நான் தொடப்பட்டேன். அல்லேலூயா. கட்டுண்டவர்களே சொல்லுங்க, கட்டுண்டவர்களோடு கூட கட்டப்பட்டவர்களை போல அவர்களை என்ன பண்ணுவேன். எனக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அது தரல, அதை செய்யல, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஆண்டவரே. ஆனா எனக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அல்லேலூயா. அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்றார். யார் என் கூட இருக்கிறீங்க? அவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்களா? முடிஞ்சு டைம் ஆகுது, முடிக்க மாட்டேனே. நீங்க தான் எழுந்து போகணும், உங்கள்கிட்ட அந்த ஃப்ரீடம் இருக்குது. நான் முடிக்கிற டைம் தான் முடிப்பேன். டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னா கிளம்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோச்சிக்கலாம் மாட்டேன். ஆனால் கேளுங்க, சத்தியத்தை கேட்கணும்னா கேளுங்க. கட்டப்பட்டவர்களோடு கூட என்ன பண்ணுவேன், கட்டப்பட்டதை போல நான் என்ன பண்ணுவேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நீங்க இப்படி அப்படி செய்யல, ரொம்ப நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அவங்கள நினைச்சுக்கிறேன். கர்த்தாவே அப்படி சூழ்நிலையை கொஞ்சம் கர்த்தர் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பாரப்படுத்துறேன். எல்லாம் சொல்றாரு 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல வருகிறோம். ஆமாம், விவாகம் யாவருக்குள்ள என்ன பண்ணுதுக்கலாம், கானம் உள்ளதா இருக்கிறது. ஆமேன். விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. வேசி கலரு விவசாய காரியம் தேவன் என்ன பண்ணுவாரு, அங்க இன்னொரு எச்சரிப்பை கொண்டு வருகிறார். ரிமெம்பர் யுவர் மேரேஜ் இஸ் an honorable thing. நிறைய ரிமெம்பரிங் கொண்டு வரார். திரும்ப டைம் அண்ட் அகைன் இஸ் helping us to remember the important thing that God is doing in our lives. நம்ம வாழ்க்கையில செய்கிற திருமணம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற தேவனுடைய திட்டம்.
never dishonor that அப்படின்றார். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அதிகாரத்திலே பாருங்க 4 வருஷம் என்ன சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 5வது வசனத்துக்கு வர்றாரு. என்ன சொல்றாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னதுங்க? பணம் வேணும். சொல்லுங்க, பணம் வேணும். பணம் இல்லாத என்னத்தை பண்றதுங்க? பணம் வேணும். ஆனா பண ஆசை வேணாம். ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணிருக்குது. ஆமென். the love for money, you need love, you need money. ஆமென். என்ன வேணும்? பணம் வேணாம்னு பேசுறாங்க பண்ணாங்கன்னா அந்த ஆளுங்களை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா இங்க சொல்ற வசனத்தின் படி எது சொல்லுது? அதே தான் எனக்கு வேணும், அதுக்கு தான் ஓடுவேன், அதை தான் போடுவேன். பணம் தான் எனக்கு. பணம் பணம் பேய் பணம் வந்து என்ன பண்றோம் உடனே? ஆமா, ஏன்னா நீ என்ன பண்ற அதையே சார்ந்து இருக்கு. அதனாலதான் நிறைய நேரத்துல இதை வந்து டிப்பை கட் பண்ணி என்ன பண்றோம், வீட்டுல ஒட்டி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது உனக்கு பி இருக்குது பாருங்க. 5B என்ன சொல்லுதுங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று நீ என்ன பண்ற? அதை சார்ந்து இருக்கிறாய். அதுதான் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? எதை சார்ந்து இருக்கிற? அதுக்கே ஓடிட்டு இருக்கிற. அது என்ன விட்டு போயிடுச்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல பண்ற? அந்த பணத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாத, அது இல்லைனா கூட நான் உன்னை காப்பாத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது சார்? அது இல்லைனா கூட கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை கர்த்தர் பட்டினியா விடவே மாட்டார். ஐயோ நான் வேலைக்கு போகணும், ஐயோ நான் இது பண்ணடா. அதனாலதான் அன்னைக்கு தைரியமா துணிச்சலா எல்லாம் சொல்றது, நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு கர்த்தர் ஓய்ஞ்சிருன்னு ஒரு நாள் சொல்லி இருக்கிறார். அது ஓய்ந்திருக்கிற ஒரு நாள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு தான் போகணும், இல்ல வேலை எடுத்துக்கிறோம், இல்ல ஐயோ அன்னைக்கு 2 மடங்கு தரான், அன்னைக்கு 4 மடங்கு தரான். அது ஒரு ஆசை. அது ஆசை என்ன பண்ணாத, அதை என்ன பண்ற? அதுக்கு அடிமை ஆயிடாத. நான் தான் சொல்றேனே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதுவே உன்னை விட்டு போனாலும் கூட நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். யாருக்கு புரியுது சார்? எத்தனை பேருக்கு புரியுது சார்? சிஸ்டர், எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சீட்டு கட்டுங்க, காசு சேருங்க, சோப்பு டப்பால வைங்க, பானையில் வைங்க, எதை வேணா பண்ணி சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. எல்லாம் கவனிங்க. அதையே ஃபோக்கஸாக இருக்காதீங்கன்றார். அல்லேலூயா. பணம் வேணும் தான். இடம் வாங்கணும். யாரு இப்போ காசு கொடுத்தா தான் அவர் கொடுப்பாரு. சும்மா கொடுத்துருவாரா? எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துறாரா? சூப்பர் தான். ஆனா இந்தாங்க இலவசமா கொடுங்க, எவனோ எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துங்கிறான். எவனோ இலவசமா தரது கிடையாது. இது எல்லாத்துக்கும் காசு வேணும். ஆனா காசு தான் என் வாழ்க்கை. என்ன பண்ணாது? காசு தான் கடவுள்டான்னு ஏதோ சொல்றான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காசு தான் கடவுளா மாற வேணாம். ஏன்னா கடவுளும் கூட இருக்கிறாரு. இயேசு உன்னை கூட இருக்கிறாரு. இயேசு உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிடவே மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவது. Hallelujah. Today actually that's why I titled this sermon today as dependency upon God. Hallelujah. And சார்தல் யார் பேர்ல இருக்கிறது? கடைசியாக தான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் எதை சார்ந்து இருக்கிறேன்? சொல்றேன் நான் விசுவாசி, ஆமா நான் கர்த்தரை தான் நம்புறேன். எதை நம்பி இருக்கோம்? இன்னைக்கு ராத்திரி அந்த கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறாரு. எதை நம்பி இருக்கிற? என்ன நம்புறியா? இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இருக்கிற? பணத்தை நம்பி இருக்கிறியா? இல்லைன்னா மனுஷன் நம்பி இருக்கிறியா? இல்ல வேற எதையாவது ஒன்றை நம்பி அதுக்காக நான் கடவுள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு லைன் நடுவில் வச்சு யூஸ் பண்றியா? புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்துக்காக நீங்க அந்த காரியம் நடுவில் கடவுளை பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. never do that. அது செய்யாதீங்க. ஐயா சர்ச்சுக்கு வந்துட்டா என் பிள்ளைக்கு இது நடந்துரும், ஏசாமி விட்டு நடக்கும். இல்லை, ஏசு எனக்கு வேணும். ஏசுதான் என் கூட இருக்கிறவர். வாழ்நாளெல்லாம் யார் இருக்க போறா? ஏசு தான் இருக்க போற. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உன்னை விட்டு போயிடும். ரொம்ப உண்மையா சொல்றேன், கேட்டுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எவ்வளவுக்குள்ள சொல்லுங்க தைரியமாயிடுங்க. சொல்லுங்க, எல்லாமே போயிடும். எல்லா மனுஷன் போவான், பணம் போய் எல்லாம் போனா, இயேசு உன்னை விட்டு போக மாட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை விட்டு போக மாட்டார். இயேசு என்னை விட்டு போக மாட்டார். ஆனா சொல்ற, நான் உன்னை விட்டு. அதான் அன்னைக்கு மோசே இடத்துல சொல்றாரு. 8 நாள் ஆயிடுச்சு, ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். மோசே சொல்றாரு 31 அதிகாரத்துல, the book of Deuteronomy chapter 31, உபாகம புத்தகம் 31 அதிகாரத்தினுடைய மோசே அன்னைக்கு பேசுறாரு. எழுந்து அறிவுரையாய் பேசுகிறார். சில காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுடைய பல வேவரிங்க பாக்குறாரு. அவனுங்க ஒரு காரியத்துல நிலையா இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, எச்சரிப்பை கொடுக்குறாரு. 31 அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க. எதுக்கு பயப்படாதீங்க? சும்மா சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்ற. Don't look at those things, these things, that thing. இதை அதை பார்த்து என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க, அவர்களுக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறது. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து சொல்லுங்க. நான் அதை பார்த்து பயப்படலைன்னு சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தேன், ஒரு அரை செகண்ட் கொடுத்தேன், அதுக்கு தான். சொல்லுங்க, அதை பார்த்து பயப்படலை. அவர்களுக்கு பயப்படாகவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். தேவனாய் கர்த்தர் அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது உன்னோடு கூட வந்தார். சிவந்த சமுத்திரம் இருக்கும்போது உன்னோடு கூட நின்று பண்ணாரு. சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற ஒரு பெரிய அற்புதமாய், ஒரு பெரிய வல்லமையாய் உன்னோடு கூட என்ன பண்ணார், நின்றார். சாப்பாடு இல்லாத போது மன்னாவாய் இறங்கி வந்து உனக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். தண்ணீர் கசப்பாய் இருக்கும் பொழுது அதை மதுரமாய் மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதமாய் அவர் மாறினார். அவர் எப்பவுமே விலகல. எந்தெந்த தேவையோ அந்தந்த தேவையோடு கூட அவர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். எத்தனை நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமீன். சொல்லாதீங்க, அப்படிதான் இருந்தாருன்னு சொல்லுங்க. கர்த்தரை கூட அப்படிதான் இருந்தார். கர்த்தர் என்னை போஷித்தார், கர்த்தர் எனக்கு உயர்வை தந்திருக்கிறார், என்னை பராமரித்து இருக்கிறார், என்னை கைவிடவில்லை, என்னை இதுவரை நடத்தி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லுங்க, கர்த்தர், கர்த்தர் தாமே. சொல்லுங்க, கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்புறேன். அன்னைக்கு அவர் சொன்னாரு, இப்ப நம்ம சொல்லுங்க, நான் நம்புறேன். கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். எல்லாரும் பேசணும். பிள்ளைங்களா சொல்லு, பிள்ளைங்களா சொல்லி கொடுத்து வாய்த்தரன் சொல்ல எல்லாரையும் சொல்லுங்க, கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். அதை நான் முழுதாய் நம்புகிறேன், அதை நான் முழுதாய் நம்புகிறேன். கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னை விட்டு விலகவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என் கூடவே இருக்கிறார். அதை நான் முழுவதுமாய் நம்புகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே உங்க கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இன்னைக்கு ராத்திரியானு சொன்னாரு, சிநேகத்துல நிலைச்சிருங்க. அதெல்லாம் நம்மள திசை திருப்புற காரியம். உபசரிப்பு செஞ்சுட்டே இருங்க. உங்க திருமணத்தை காத்து கொள்ளுங்கள். சிறைப்பட்டவர்களை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கும் போது. அன்னைக்கு எஸ்தர் அப்படிதான் சிறைப்பட்டு இருக்கிற யூதரை குறிச்சு அன்னைக்கு மொர்தெகாய் எச்சரிக்கிறாரு. இதெல்லாம் பேசணும் எனக்கு மண்டையில இருந்துச்சு, ஆனா வந்து எல்லாம் டைம் இல்ல, டைம்ல தான் பேசுறேன். மொர்தெகாய் சொல்றமா, நல்லா இருக்கிறமா, அன்னைக்கு அரண்மனையில் உட்காந்துக்கிறமா, இப்ப போயிட்டு சிறையிருப்புல ஜனங்களை அன்னைக்கு வதைச்சிட்டு இருக்கிறாங்க, அதை நீ மறந்துடக்கூடாது. இப்ப அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அதுதான் அதுல எதிர்பார்ப்பு. சிறைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதுடைய கடமை. Don't just be like another man that will just listen to something and move on in your life. ஒரு மனுஷன மாதிரி ஏதோ நடக்குது, எவனா எப்படின்னா போட்டோம், நார்த் இந்தியானா எனக்கு என்ன, இல்ல அங்கனா என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க. ஜெபிக்கிறது கர்த்தர் உன் இடத்துல எதிர்பார்க்கிறது. அதான் சொல்றாரு, சிறைப்பட்டவர்களை குறித்து யோசிங்க சொல்லி சொல்றாரு. பணாசையே மனசுல வச்சுக்காதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், எல்லாத்தையும் சந்திக்கிறவர் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் 1 நிமிஷம் நல்லா உங்க மனதார ஜெபிங்க. உங்க மனதார சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை நம்புறேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சூழ்நிலையின் நிர்பந்தத்தோடு கூட ஒருவேளை அசைக்கப்பட்டு, ஒருவேளை ஒரு கலக்கம், ஒரு கேள்வி உனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஐயோ, இந்த காரியம் எப்படி முடியும், இது எனக்கு பதில் எப்படி வரும், இது யார் எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு நீ அலமோதிட்டு இருப்பா என்றால், கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகிறது இல்லை. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை தான் ஆண்டு சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை. நீ சூழ்நிலையில பார்த்து கர்த்தரனை விட்டுட்டாரோ, கர்த்தரனை மறந்தாரோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பா என்றால், the Lord wants to confirm back again as you're listening this. இதனை கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் நிச்சயப்படுத்த, ஞாபகப்படுத்த சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோடு கூட வந்துட்டே தான் இருக்கிறேன். I am journeying with you. நான் உன்னோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன். நான் காணாதவர் போல் இருந்தால் நீ பயப்படாத, உன் கூடவே தான் இருக்கிறேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை அப்படியே நம்புற ஆண்டவரே. நீங்க எப்படி எல்லாம் வந்தீங்க, எதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்களோ தெரியாது. ஒரு புதிதாய் சிலர் வந்திருக்கிறதை பார்க்கிறேன். புதிதாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, நீங்க எந்த சூழ்நிலையோடு கூட போராடி வந்திருந்தீங்களாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, இயேசு கிட்ட வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு நம்புறேன், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார்.